ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பிளான்ஸ் நான் ஏதோ ஒரு பிளான்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வரவங்க எல்லாருமே மீன் வாங்க வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க மீன் தருவீங்களா ப்ரோ, இதுலேருந்து எனக்கு பிடிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கேட்குறது உண்டு. அது என்ன ரீசன்னா நிறையா குட்டிங்களை பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் குட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் மீனுடைய க்ரோத்து. ப்ரோ என்ன ப்ரோ நானும் இது சின்னதுலேருந்து தான் வளர்த்திட்டு இருக்கேன். என்னன்னா நான் கொசு முட்டை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒரு 5-6 மீன் விட்டேங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய க்ரோத் மாதிரி வேறு எந்த மீனும் இல்லை. நல்லாவே ரிசல்ட் நல்லா கொடுக்குது. ப்ரீடிங் ஆகிறதாகட்டும் எல்லாமே சூப்பராகுது. இது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எப்பயுமே வச்சுருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சொல்கிறேன், கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்குறதோட வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக கொடுக்கணும்னு நினைப்பேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸை புதுசாக பேசிக்காக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ரூட்டு பாருங்கள், வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ட்டு பேசிக்கான பிளான்ட்டு நான் இன்றைக்கும் தான் சொல்லுவேன். என்கிட்ட வாங்கணுன்ட்டு இல்லைங்க, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என் கடையிலே ஆகட்டும் எங்கேயாகட்டும் நிறைய வச்சுருக்கணும்னு நினைக்க மாட்டேன். கம்மியாக வச்சுருந்தாலும் அது வந்து மக்களுக்கு எப்படி, அதாவது நான் எப்போயும் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 பிளான்ஸ் மேலே எப்போயும் வெரைட்டி வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் நான் கொடுக்குறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் தான் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு க்ரோ ஆகுங்க. ஸோ இன்னொன்று இதெல்லாம் வாசனை தரக்கூடியது, ரொம்ப வாசனையாக இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் இந்த பிளான்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, இது ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 2-3 டைப்பில் பிளான்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், கான்டெக்ட் பண்ணுங்கள். பச்சை பசேன்னு வச்சுட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பிளான்ஸ் எனக்கே செட் ஆகாது. பட் நான் அது கஸ்டமருக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது எதுக்காக எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் இந்த பிளான்ஸ் எதுவும் ஆஃபர் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்க. கப்பி மட்டும் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் எதுக்கு பண்ணலன்னு நேற்றுக்கே சொல்லியிருப்பேன் வீடியோலேயே. அப்டேட் பண்ணவே அமௌண்ட் போட்டு விட்றீங்க. என்னென்னா கொஞ்சம் இதாக இருக்குது. மண்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியல. டக்குனு ஆர்டர் பெண்டிங்கே இருந்துச்சுன்னா அதுவே அமுச்சு விட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆர்டருங்களாம் அமுச்சு விட முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சண்டேவே வீடியோ போடல, நிறைய கப்பி அப்டேட் போடல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் போடுறேங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப இதாக இருக்குது. பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, ஸோ எல்லா ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். பிளான்ட்ஸுடைய கப்ளான்ட்ஸுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்ங்க. ஸோ ஒரு கப்ளான்ட் 60 ரூபா. நீங்கள் ஒரு 5 கப்ளான்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா வெறும் பிளான்ட்டுக்கு மட்டும் இது பண்ணால் போதும், நான் கொரியர் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் எப்பயுமே வாங்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு மீன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான்ட் தேவை. ஏதோ ஒரு பிளான்ட் டக்வீடோ இல்லை ஃபாக்ஸ்டைலோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே இருங்க. பிளான்ட் இல்லாமல் தயவு செஞ்சு மீன் வளர்த்தாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒருத்தருக்கு இது வந்து ஒருத்தர் ஆர்காட்லேருந்து ராமன் சொல்லிட்டு எங்கிட்ட சிச்லெட் வாங்கிட்டே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சிச்லெட் கேட்டார். இந்த ஒயிட் இருந்தால் ஏதாவது காமிங்க ப்ரோ அப்படின்னாரு. ஒயிட் எனக்கு வேணும் அப்படின்னாரு. ஸோ நான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக போட்டு வச்சுருந்த இது ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒயிட் மாஃபு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் நான் வேறு ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தேன். ஸோ அவர் கேட்டார். ஸோ அவருக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா சரி பர்சனலாக வீடியோ அனுப்பிச்சுறதோட யூடியூப்பில் பார்த்துட்டு வாங்கிட்டோம். அவர் தான் ஒயிட் மாஃபுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஃபீமேல் எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வளராது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோத் ஆகிடும். டக்குனே உங்களுக்கு க்ரோத் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கிடைக்கும். அதனால பாடி ஷேப்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். மெயில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாஃபுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் ஆக்சுவலாக 90 ரூபாய்ன்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணுறோம். ரெட் ஐ வந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஐ வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ பிளாக் ஐயாக இருந்துச்சுன்னா மதிப்பே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான். பட் ரெட் ஐங்கிறப்போ ரொம்ப விலை அதிகமாக போகும். பேர் வந்து நான் 90 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இங்கே சேல் பண்ணிருக்கேன். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். சாரி வேணுங்கிறீங்களா, அவர் வேணும்னா சொல்லுங்கள் ப்ரோ, நான் உங்களுக்கோசரம் இந்த வீடியோ எடுத்தேன். இது வந்து என்னோடய பர்சனல் டேங்கு. இதுலேயும் மாலி எல்லாமே குட்டி போட்டிருக்குங்க. ஸோ மாலிலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இது எனக்கு பிடிச்ச டேங்கு. பட் இப்போ வந்து சின்ன ஒரு இதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கலான் இருக்கேன். என்னென்னா செனகல் கேட் ஃபிஷ்ஷு. செனகல் மேஜராக இருக்கும், கேட் ஃபிஷ் டவுட்டு தான். ஏன்னா கேட் ஃபிஷ் எனக்கும் கேட் ஃபிஷ்ஷுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. அதனால் செனகல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது எக்ஸாட்டிக் ஃபிஷ் இதில் விடணுமான்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பிளான்ஸ் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். அவைலபிளாக இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ். நீங்கள் எந்த கொரியரில் வேணால் சொல்லுங்கள். நான் பிளான்ட் மட்டும் போடுறேன். ப்ரொஃபஷனல் கொரியர் தவிர நீங்கள் மாருதி கொரியரா இல்லை டிடிடிசியா எதுனாலும் சொல்லுங்கள். பிளான்ஸ் மட்டும் எல்லா கொரியர்லையும் போடுவேன். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.